வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா ஈஸ்வரி, உன் அத்தையை காப்பாத்த வந்தியா? உன் கண்ணு முன்னாடியே உன் அத்தை இப்ப சாக போறா. சந்தோஷமா பாத்துட்டு நீயும் அதுக்கப்புறம் செத்து போயிடு. கிரிஜா வேண்டாம் கிரிஜா, எனக்கு என் அத்தை தான் முக்கியம். வீடோ சொத்தோ கம்பெனியோ எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அத்தையையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு நான் நம்ம பெரிய வீட்டை விட்டே போயிடுறேன். இதை என்ன நம்ப சொல்றியா? கிரிஜா, நான் இத வெறும் வாய் வார்த்தையா சொல்லல. இங்க பாரு, இந்த டாக்குமெண்ட்ல எழுதி கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு, நான் அந்த குணாவையும் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோ. மருதமுத்து வேணாடா. சொன்ன துளசி கண்ணு, நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அழகு சுந்தரம் உசுருக்கு தாண்டி செல்லம் ஆபத்து. இப்ப நான் உன் கழுத்துல இந்த தாலியை கட்ட போறேன். நீ பிரச்சனை பண்ணாம இதை ஏத்துக்க. அப்பதான் இந்த அழகு சுந்தரம் உசுரோட வீட்டுக்கு போக முடியும். கட்டவா? நான் சொல்றத முதல்ல கேளு. சின்னையா கையில இருக்கிற கட்டையும் அவங்க கழுத்துல இருக்கிற கயிறையும் அவுத்து விட்டு முதல்ல அவர் ஐஸ்ல இருந்து கீழே இறக்கி விடு. நம்ம கல்யாணத்துக்கு சின்னையாவோட ஆசீர்வாதம் வேண்டாமா? நான் அவனை அவுத்து விட்டா அவனை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு கணக்கு போடுறியா? அதெல்லாம் நடக்காது. நான் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டி 3 முடிச்சு போடுற வரைக்கும் அழகு கழுத்துல அந்த கயிறு இருக்கணும். இல்லனா நீ என்ன ஏமாத்திடுவ. உன்னை நான் நம்ப மாட்டேன். மருதமுத்து, என்னை இறக்கி விடுறா. தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. டேய், என்னால முடியலடா. சின்னையா, நீங்க இருங்க, நீங்க பயப்படாதீங்க. டேய், சீக்கிரமா என் கழுத்துல தாலியை கட்டு. அதுக்கு முன்னாடி சின்னையா கிட்ட தாலியை காட்டி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. சின்னையா தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி தரட்டும். எனக்கு அப்பாவோ அண்ணனோ இல்ல. சின்னையாவை என் அண்ணனா நினைச்சுக்கிறேன். அவரு தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். என் வாழ்க்கை நல்லா இருந்தா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. ஏய், கையில கொடுக்க தெரியாதா உனக்கு? என்ன பாக்குற? உன் ஆசீர்வாதம் ஒண்ணு அந்த தாலிக்கு தேவையில்ல.
விடுங்க.